फुटबॉल का ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான். அவனுடைய முதல் குறி கௌரியா பார்க்க முடியும். அவளை வெளியே விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து முதலாளி. கரெக்ட். அவளை இப்பவே முடிச்சிட்டீங்களா? நாளைக்கு பேரூர் கோயில் திருவிழா நடக்க போதில்ல, அந்த சத்தத்துல பக்கத்துல உள்ள மேட்டு பங்களாவுக்கு அவளை கொண்டு போய் தீர்த்து கட்டிடுங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். காளிங்க ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான். அவனோட முதல் குறி கௌரியா தான் இருக்கும். அவங்க கையில கௌரி சிக்கிறதுக்குள்ள பேரூர் கோயில் திருவிழாவில் அவளை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தது மைக்ரோஃபோன்ல கேட்டுச்சு. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி கௌரி தான். அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அத்தம்மவளே எனக்கு என்ன கவலை, என் பக்கம் இருக்கா இந்த பொங்கத்தவளை. பாய விரிச்சா ஒரு அந்தி மயக்கம், அட ஒன்னு நினைச்சா அது என்ன வதைக்கும். அத்தம்மவளே எனக்கு என்ன கவலை, என் பக்கம் இருக்கா இந்த பொங்கத்தவளை.
உன்னை பச்சை குத்தி வச்சுக்கிட்டு குளிர் வாடையில் நானேங்க உள்ளத்துல உன்னை பச்சை குத்தி வச்சுக்கிட்டு குளிர் வாடையில் நானேங்க ஆனது ஆச்சு போனது போச்சு என்னடியாச்சு பேசின போச்சு உள்ளது எல்லாம் கிடைக்காது எண்ணியதெல்லாம் நடக்காது ஏன் மாமா மாவனே உனக்கு என்ன பக்கம் இருக்கா இந்த பொங்க தவறு பாயவிருக்கா ஒரு நந்தி முயத்தோடு ஒன்று நினைச்சா அது என்ன வரைக்கும் அத்தமவே எனக்கு என்ன கவலை என் பக்கம் இருக்கா இந்த பொங்க தவலை கௌரி 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 கௌரி
என்னது? மாணிக்கம் செத்துட்டானா? எஸ் பாஸ். அப்படின்னா அந்த பொண்ணு காளிங்கம் கையில. ஓஹோ, இப்ப அந்த பொண்ணு காளிங்கம் கையிலையா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டாக்டர் மீனாட்சி. என்னது வீடு திறந்திருக்கு? டேப்பை ஆன் பண்ணிட்டேன். உங்க வாக்குமூலத்தை சொல்லுங்கம்மா. இவர் எங்களை வற்புறுத்தினாலேயோ பயமுறுத்தினாலேயோ நான் இந்த உண்மையை சொல்லல. சத்தியமா மிஸ்டர் எக்ஸோட ஆளுங்க எங்களை உயிரோட விட போறதில்ல. எங்க சாவு நிச்சயிக்கப்பட்டது சார். நான் சொன்ன பொய்யினாலதான் அவரோட சம்சாரம் அநியாயமா செத்துட்டாங்க. அதுக்கு பரிகாரம் நான் இப்போவாது தேடிக்கிறேன். ஐம் சாரி மிஸ்டர் காளிங்கன். நீங்க தான் உண்மையான குற்றவாளின்னு நினைச்சு நான் இந்த கேஸ் எடுக்கவே மறுத்துட்டேன். ஆனா இந்த பொண்ணு தான் திரும்ப திரும்ப வந்து வற்புறுத்திச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்படிதானேம்மா? இப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. மிஸ்டர் காளிங்கன், நீங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சு விடுதலை ஆயிட்டா அதுக்கு ஒரே காரணம் இந்த பொண்ணு தான். லாயர் நான் கூட இல்ல. டைப் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த 2 சாட்சிகளே போதும். உங்களுக்கு நான் எப்படியாவது விடுதலை வாங்கி தந்துடுறேன். அப்ரூவரா மாறிட்ட இவங்க 2 பேரையும் போலீஸ்ல சரண்டர் பண்ணிடுங்க. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு சார். மிஸ் எக்ஸோட ஆளுங்க கிளப்ல இருக்கதா சொன்னாங்க. நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன். இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. You are a criminal. Yes, I am a criminal.